கன்னியாகுமரி மக்களே, நான் தான் முதல்ல. இல்ல மக்கா, இன்னி தொட்டு கன்னியாகுமரிக்குள்ள நான் வந்தனால இன்னி தொட்டு என் பேரு கதவா, சரியா? ஆனா உண்மையில மக்கா, இடம் என்ன சூப்பரா இருக்கு, சுத்தி பார்த்தாச்சு. ஆனா என்ன, நீங்க இந்த ஆடு மாடு கோழியோ ஒண்ணுமே ஏன் ஆற்றுல ஒண்ணு மேல விட மாட்டேன், ஆற்று சைடுல ஒண்ணு. நான் அது ஒண்ணும் தான் நல்ல பசி மக்கா. உங்க வீட்டுல வந்து உருப்படி சோறு தர மாட்டேடா நீங்க, எனக்கு தெரியவே இல்ல மக்கா, வரட்டா? ஆனா ஒண்ணு மக்கா, இடையில இந்த டேங்குக்கு மேல நட்டு ஆட்டுல ஒரு டேங்க் உண்டு, அந்த டேங்கு மேல ஒரு பிராய்லர் கோழிய கெட்டி போட்டுருந்தோம். பாவம், அது வெயிலே செத்து போச்சு. நானும் பாக்கல பாத்தியலாம், அதனால ஒண்ணு நினைச்சப்படா, சரியா? அந்நாயா அதை தின்னலன்னா கெட்டு போனதை சுட்டு கூட பார்க்க மாட்டான் இந்த கதவை. அதனால ஒண்ணும் நினைச்சாதீங்க மக்கா, நான் இங்கதான் கொஞ்ச நாள் கிடப்பேன். என்ன பார்க்கறது நிறைய சுற்றுலா பயணிகள் அங்க சுத்திட்டே இருக்காங்களா, நிறைய என்ன டெண்டெல்லாம் போட்டு தேடுறாங்களா, ஒண்ணும் நினைச்சாதீங்க, நான் இங்கதான் இருப்பேன், சரியா? அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பேக்ல இருந்தே வந்துட்டு இருக்காங்க மக்கா. அதனால எதுவுமே பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தான் இருக்க போறோம் இங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அடிக்கடி பசிக்குது மக்கா. அதனால உங்க ஏரியால இருந்து குடுப்படுத்த பயிலுங்க சுத்தின்னு இருப்பானுல, அந்த பயில கொண்டு வந்து வார அக்கறையில இருந்து இக்கரை நீந்திட்டு வருவாங்க. ரெண்டு கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து என்ன கூட நீந்த விடுங்க. நானும் அவங்க கொஞ்சம் நீந்திட்டு அவங்க குடுப்பை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு விடுவேன், சரியா மக்கா? அதனால யாரும் பயப்படக்கூடாது, சரியா?